கேள்வியை கவனிங்க. வங்கப்பிரிவு எப்போது திரும்ப பெறப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 1911. 1911 தான் இந்தியாவோட கேபிட்டலை வங்காளத்திலிருந்து டெல்லிக்கு மாற்றிருப்பாங்க. அடுத்து கீதா ரகசியா என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் திலகர். அடுத்து 101வது சட்ட திருத்தத்தின் மூலம் செய்யப்பட்டது என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டிருக்கும். அடுத்து அலகாபாத் கல்வெட்டு யாருக்காக செதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா சமுத்திரகுப்தர். சமுத்திரம் எப்பவுமே ஆழமாக இருக்குங்கிற ஹிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, பாக்கியான் என்ற பௌத்த அறிஞர் யார் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்தார்னு கேட்குறாங்க. ஆன்சர் 2ஆம் சந்திரகுப்தர். அடுத்து காகபானகர் என்பவர் யாருன்னு கேட்குறாங்க. காகபானகர் குப்தர் காலத்தில் ஜோதிடராக இருந்திருப்பாரு. அடுத்து துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வெல்லஸ்லி பிரபு 1798 கொண்டு வந்திருப்பாரு. அடுத்து வாரிசு இழப்பு கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் டல்ஹவுசி பிரபு. இது 1848 கொண்டு வந்திருப்பாங்க. ரெண்டுக்கும் இருக்கிற டைம் கேப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 வருஷம். அந்த மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து யாருடைய ஆட்சி காலத்தில் இலங்கை அரசர் மேகவர்மன் கயாவில் பௌத்த மடம் கட்ட உதவினார்.